இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். வசனம் சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இப்போ இருக்க காலகட்டத்தில் பொறுமையுடன் காத்திருக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? எல்லாத்துலேயுமே அவசரம், இம்மிடியட்டாக எல்லாம் நடந்துடணும் அப்படின்றது ஆர்வம் பாருங்கள். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். இங்கே தாவீதுதாசன் அழகாக சொல்லுகிறாரு, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அப்போ என் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் கூப்பிடுதலை, என் விண்ணப்பத்தை அவர் கேட்டார் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 25:5, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் இரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சங்கீததாசன். பாருங்கள், உங்கள் சத்தியத்திலே என்னை நடத்தி, ஆண்டவரே நான் எவ்வளோ முயற்சிக்கிறேன், ஆனால் பரிசுத்த ஆவியாளர் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சொல்லி கொடுங்க, நீங்கள் தான் என்னை காக்கிற தேவன், அதனால் நான் நாள் முழுவதும் உமக்காக காத்திருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணிப்போடு இங்கே செபிக்கிறத பார்க்குறோம். சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை என்ன பண்ணுவாராம்? பலப்படுத்துகிற தேவன். நம்ம இருதயத்தை பலப்படுத்துகிறது தேவன் மட்டும்தான் முடியும் பாருங்க. அதற்காக நம்ம கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு கரெக்ட் டைம் வச்சுருப்பார். ஒருவேளை நம்மக்கிட்ட நிறைய மாற்றங்கள் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பார் பாருங்க. நம்மக்கிட்ட நிறைய தவறுகள், குற்றங்கள், குறைவுகள் வச்சுக்கிட்டு, எனக்கு இன்றைக்கே நீங்கள் என் ஜெபத்தை கேட்கணும், இன்றைக்கே எனக்கு எல்லாம் சரியாகணும் அப்படின்ட்டு ஒத்த காலம் நிற்கிறதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, காத்திருங்கள், பொறுமையாய் காத்திருங்கள். ஏசாயா 40:30, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். 31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நல்ல பலன் உள்ளவர்களாக யாருன்னா இந்த வாலிப பிள்ளைகள் இல்லையா? அந்த ஒரு இளம் பருவம். அவங்க பாருங்கள், கர்த்தருடைய பலம் எப்படி இருக்குமா? இளைஞர் கூட சோர்ந்து போயிடுவாங்களாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பார்த்திங்கன்னா புது பலன் அடைவார்களாம். அந்த பலன் எப்படின்னா, கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்களாம். இந்த கழுகு நம்ம பார்த்தோம்னா அது 30,000 அடி உயரத்தில் பறக்குமா. பாருங்கள், அதுக்கு ஏதோ பிரச்சனை வருதுன்ற மாதிரி தெரிஞ்சால் அங்கே போய் தஞ்சம் ஆகுமா. அதாவது நம்ம சீ லெவல்லேருந்து சொல்கிறேன். அப்போது ஃப்ளைட்டே பார்த்திங்கன்னா 5000லேருந்து 6000 அடி உயரத்துக்கு பறக்கும். அதுக்கே என்ன பண்ணுறாங்க, ஆக்சிஜனெல்லாம் வச்சு தான் நம்மளை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த கழுகு பாருங்கள், அந்த இடத்துல ஆக்சிஜனே இருக்காது. அதாவது சாத்தியமில்லாத இடத்துல கூட அந்த கர்த்தருடைய பலன் நம்மளை பாருங்கள் வழி நடத்துகிறதா இருக்குது. அப்போ நம்ம சூழ்நிலைகள் இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை பார்க்காமல் தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது அந்த பலன் நம்மளுக்கு நிரம்பும். அந்த சூழ்நிலையை நம் கடந்து போகிற அந்த உன்னதமான பலன் நம்மளை நிரப்பும். கழுகுகளைப் போல செட்டை எடுத்து நாம் எழும்புவோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு வழியை திறக்க போகிறார் பாருங்கள், அதை நம்ம எதிர்பார்க்க வேண்டும். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த கால வேளையில் நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே, நாங்கள் பொறுமையோடு உமக்கு காத்திருக்கிற நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு நீர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அது பதில் கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் பொறுமையுடன் காத்திருக்கும்படியாகவும் அந்த புது பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.